Hi students, welcome to our academy. Today பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா current affairsல ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். தமிழ்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம என்ன வீடியோ பார்த்திருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா current affairsல இண்டெக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா current affairsல அவார்ட்ஸ் பார்த்திருந்தோம். ஓகே. இப்போ நம்ம current affairsன்றது வந்து நிறைய large amount of current affairs இருக்குது. இந்தியா நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல, ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் current affairsல மட்டுமே இருக்குது. அப்போ நம்ம இந்த குறுகிய காலத்துல ஷார்ட் டைம்ல நம்ம எல்லா current affairsஸையும் உட்கார்ந்து படிச்சுட்டு அதை மறந்து போயிட்டு நம்ம சப்ஜெக்ட் மறந்து போகும். அப்போ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ்ல இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ல செலக்டிவா கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. அப்போ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம படிச்சனாலே கேட்கக்கூடிய மொத்த கேள்விகள்ல ஒரு குறிப்பிட்ட கேள்விகள்ல ஒரு முக்காவாசிக்கு மேல ஒரு 10 கேள்வி கேட்கிறாங்களா, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல அதுல இருந்து ஒரு 7 to 5 கேள்வி வந்து நம்ம சுலபமா அடிச்சிடலாம். கொஞ்சமா படிக்கிறோம், ஓரளவுக்கு அதிகமான மார்க் எடுக்கிறோம். நம்ம அதிகமா படிச்சு அதிகமா மார்க் எடுக்கிறதுனால நமக்கு மற்ற சப்ஜெக்டை பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து பாதி பேர் பார்த்தீங்கன்னா புதுசா படிக்க வந்திருப்பீங்க, எக்ஸாம்ஸ்க்கு புதுசா படிக்க வந்திருப்பீங்க. என்ன எக்ஸாம்ஸ்னா என்னன்னே சொல்லிட்டு இப்பதான் நான் பாதி பேர் தெரிய வந்திருக்கோம். அப்போ நம்ம வந்து எடுத்தெடுப்புலேயே வந்து நம்ம சப்ஜெக்டையும் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சுட்டு ஆப்டிடியூடும் பார்த்துட்டு எல்லா சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா செலக்டிவா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு சில டாபிக் மட்டும் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் நம்ம அவார்ட்ஸ் பார்த்திருந்தோம், அதே மாதிரி இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸஸ், மிக முக்கியமான இண்டெக்ஸஸும் அப்புறம் ரீசெண்டா கொடுக்கப்பட்ட ஜிஐ டேக், அதாவது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, ரெண்டு விஷயம், இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் அதான். ஓகே, அப்போ என்னென்ன நம்ம இமேஜ் மூலமா நம்ம பார்க்கும்போது எப்பவுமே கொஞ்சம் ஏதாவது ஞாபகம் இருக்கும். அதனால தான் நிறைய எழுதி போடாம இனிமேல் என்ன பண்ணலாம்னா இமேஜ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்துக்கிறோம். அப்போ இமேஜ் மூலமா ஏதாவது இமேஜ்னா நீ நம்ம சொன்ன பாயிண்ட் வந்து ஞாபகம் இருக்கும், அதுக்காக தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இண்டெக்ஸ் அப்படி பார்த்துட்டீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இண்டெக்ஸ்க்குள்ள போகலாம். என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னா தமிழ்ல சொல்லுவாங்கன்னா நிலைத்த நீடித்த வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஐநா சபை இந்த குறியீடை பார்த்தோன்னு, இந்த லோகோவை பார்த்தோன்னு பாதிப்பு தெரிஞ்சிருக்கு. என்ன லோகோ? ஐநா சபையோட லோகோ. அந்த யூஎன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு 17 முக்கியமான விஷயத்தை கோல்ஸா வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நோ பாவர்ட்டி, நோ ஹங்கரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை 17 கோல்ஸா வச்சிருக்காங்க. அந்த 17 கோல்ஸையும் யார் யார் எந்தெந்த சிட்டி வந்து அச்சீவ் பண்ணிருக்கிறாங்க அதை பத்தி வெளியிடக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டெக்ஸ்ல எதுக்காகனா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் போட்டி உருவாக்குவதற்காக இண்டெக்ஸ். நம்ம ஊர்கள் நம்ம கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா ரேங்க் வெளியிடுறோமா ஸ்கூல்ல, அதே மாதிரி தான் இங்கே இண்டெக்ஸ். தமிழ்நாட்டை விட கேரளா எப்படி டெவலப் ஆகுது, கேரளாவை விட ஆந்திரா எப்படி டெவலப் ஆகுது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சிட்டியும் காம்படிஷன் உருவாக்கு. ஓகே, இப்போ இதுல பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து என்ன சொல்றாங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ், அதாவது நிலைத்த நீடித்த வளர்ச்சி குறியீடு. இது வந்து 2022க்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல வந்து யார் முதல் 3 இடத்தை பிரிச்சிருக்காங்க பார்க்க போறோம். பாருங்க, முதல் 3 இடத்தை மட்டும் பார்க்க போறோம். எந்தெந்த சிட்டிஸ், எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இது வெளியிடல, இது வந்து ஒவ்வொரு சிட்டிஸும் எப்படி எப்படி டெவலப் ஆகுது அதுதான் எழுத போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்க, எந்த சிட்டி வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்கன்னா சிம்லா. ஓகே, சிம்லாங்கிற ஒரு சிட்டி தான். ஓகே, நமக்கு தெரியும் நார்த் மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் என்னது சிம்லா. அந்த சிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்போ ரெண்டாவது பிளேஸ் இருக்குன்னா ரெண்டாவது பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ் பிகாஸ் ஆஃப் தமிழ்நாடு பிளேஸ் தான் ஒரு பிளேஸ் வந்து அந்த இடத்துல இடம் பெற்றிருக்கு. என்ன பிளேஸ் அப்படின்னா கோயம்புத்தூர், தமிழ்நாடு கோயம்புத்தூர். ஓகே, அடுத்து எந்தெந்த பிளேஸ் இருக்காது? ஃபர்ஸ்ட் நார்த் மாநிலம் சிம்லா, அடுத்து கீழே சவுத் மாநிலத்தில் கோயம்புத்தூர், திருப்பி நார்த் மாநிலத்தில் ஒரு பிளேஸ் சண்டிகர். பாருங்க, சத்தீஸ்கர் இல்ல சண்டிகர், இது என்னது ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்திருக்கும்ல, அதாவது பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ஒரே கேபிட்டல், அந்த சிட்டி தான் என்னது 3வது பிளேஸ். அப்ப முதல் 3 இடம் எதான் சிம்லா, கோயம்புத்தூர், அடுத்து சண்டிகர். ரொம்ப ரொம்ப முக்கியம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா நிதி ஆயோக். அதுவும் படிச்சு வச்சுக்கணும், கேள்வி கேட்பாங்க. இந்த இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்றா? நிதி ஆயோக். அப்ப சிம்லா, கோயம்புத்தூர், சண்டிகர் 3 இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றது நிதி ஆயோக்கு. இந்த இண்டெக்ஸ் வேர்ல்டு லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்போ 3 சிட்டிஸ் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்வி நம்ம ஊர்களில் நம்ம எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குளோபல் ட்ரக் பாலிசி. ஓகே,
எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா குளோபல் ட்ரக் பாலிசி இண்டெக்ஸ் இந்தியா லெவலில் உலக அளவில் அந்த ட்ரக் அதாவது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்காக எந்த நாடு சிறந்து செயல்படுகிறதோ அந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸஸ் தான் என்ன சொல்றாங்க இந்த குளோபல் ட்ரக் இண்டெக்ஸ். அப்போ இந்தியா மொத்த இடம்பெற்றிருக்கக்கூடிய 30 நாடுகள்ல இந்தியா எத்தனாவது நாடா இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 18வது ரேங்க்ல இடம்பெற்றிருக்கு. நம்ம இந்தியாவோட ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குளோபல் ட்ரக் பாலிசி இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 18. மொத்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸுக்கு 48 தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், இன்னமும் இந்தியாவில் நிறைய இடத்துல ட்ரக் நம்ம ஊர்களே தெரியும், நம்ம ஊர்களேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸே பாதி பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ற பழக்கம் நிறைய பேர் இருக்கும். அப்போ இன்னமும் இந்தியாவில் ட்ரக் பழக்கம் இருக்குது. அதனால தான் அந்த ரேங்க் வந்து பின்தங்கி இருக்குது. 30 என்ன சொல்றது 30 நாடுகள்ல நம்மளுடைய ரேங்க் 18வது ரேங்க் வந்து முன்னேற தான் செய்யணும். 1 2 3 அப்படி போனால் தான் நம்ம வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, குளோபல் ட்ரக் பாலிசி இண்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நித்தி ஆயோக் வெளியிடுகிற 2 இண்டெக்ஸ் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நித்தி ஆயோக்னா என்னது? இது எக்ஸாம்பிள் வந்து 1950s உருவாக்கப்பட்ட பிளானிங் கமிஷன் திட்டக்குழு, அதுக்கு ரீப்ளேஸா 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் நித்தி ஆயோக். ஓகே, அப்போ இந்த நித்தி ஆயோக் என்னென்ன குறியீடுகள் இருக்கு? நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் நடத்தும் போதே கவனிச்சிருப்பீங்க, கிட்டத்தட்ட நிறைய குறியீடுகள், ஒரு கிட்டத்தட்ட 7-8 குறியீடுகள், நிறைய இண்டெக்ஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அதுக்கப்புறம் வாட்டர் இண்டெக்ஸ் சொல்லிட்டு நிறைய இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான 2 இண்டெக்ஸ் பார்க்க போறோம். ஒன்னு ஹெல்த் இண்டெக்ஸ், அதாவது தமிழ்ல சுகாதார குறியீடு, அது பார்க்க போறோம். ரெண்டாவது எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், தமிழ்ல இது வந்து சுகாதார குறியீடு, இதுக்கு தமிழ்ல எக்ஸ்போர்ட் PORT ஏற்றுமதி முன்னேற்ற குறியீடு, இது வந்து ஹெல்த் இண்டெக்ஸ். இதுல முதல் 3 மாநிலங்களை பார்க்க போறோம். ஓகேங்களா, பார்க்கலாமா? ஹெல்த் இண்டெக்ஸ்ல எப்பவுமே ஹெல்த் சுகாதாரம், அதாவது உடல் ஆரோக்கியத்துல எந்த மாநிலம் தி பெஸ்ட் மாநிலமா, நம்பர் 1 மாநிலமா எது இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா எப்பவுமே யார் தான் அப்படின்னா கேரளாவை தான். நமக்கே தெரியும், நம்ம ஊர்களையும் கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி அங்கே இந்தியா லெவலில் பார்க்கும்போது கேரளா தான் எப்பவுமே ஃபர்ஸ்டா இருக்கும். அது படிப்பறிவும் சரி, ஹெல்த்லையும் சரி, பெண்களுடைய முன்னேற்றத்திலும் சரி, எல்லாத்துலையும் கேரளா ஃபர்ஸ்ட். அப்போ ஹெல்த் இண்டெக்ஸ்ல தொடர்ந்து முதலிடம் பிடிக்கக்கூடிய ஒரு மாநிலம் கேரளா மாநிலம் தான் முதலிடம் ஹெல்த் இண்டெக்ஸ். ஓகே, 2வது இடத்துல யார் இருக்கிறா? ஓகே, இது வந்து 2022 வெளியிட்ட குறியீடுகள் தான். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே சொல்லிட்டேன், 2022 வெளியிடப்பட்ட ஒரு குறியீடுகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி 2020, 2021ஆம் ஆண்டுகள் தான் தமிழ்நாடு 3வது பிளேஸ் இருந்தது. இப்போ நம்ம ஒரு படி முன்னேறி 2வது பிளேஸ் வந்துட்டோம். ஓகே, தமிழ்நாடு 2வது பிளேஸ் இருக்குது, பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம என்னதான் தமிழ்நாடு கல்வி ஊற்றினாலும், அரசாங்கம் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை சொன்னாலும், தமிழ்நாடு இந்தியா லெவலில் சுகாதாரம், அதாவது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி மேம்படுத்துவதில் எத்தனாவது பிளேஸ் இருக்குது? 2வது பிளேஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருமை தான். ஓகேங்களா, அடுத்து 3வது பிளேஸ்ல யார் இருக்கிறா? ஓகேங்களா, கேரளா, தமிழ்நாடு ரெண்டுமே சவுத் மாநிலம். 3வது சவுத் மாநிலம் தான் தெலுங்கானா. பாருங்க, தெலுங்கானா 3 சவுத் மாநிலம். அதனாலதான் எப்பவுமே சொல்லுவாங்க, தெற்கு மாநிலம் வளர்கிறது, வடக்கு மாநிலம் தேய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே டெவலப்மெண்ட் எல்லாமே எங்க தான் இருக்கும்னா சவுத் மாநிலம் மட்டும் தான். கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, அதுக்கப்புறம் பத்தி கர்நாடகா, இந்த 4 மாநிலங்கள் தான் டெவலப்மெண்ட் எப்பவுமே இருக்கும். நார்த் மாநிலம் எப்பவுமே பாத்தீங்கன்னா தி ஒஸ்டா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதே ஹெல்த் இண்டெக்ஸ்ல லாஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கிறா? கடைசி பிளேஸ், 28 மாநிலங்கள் 28வது இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். பாத்தீங்களா எந்த அளவுக்கு அவங்க எப்பவுமே எல்லா இண்டெக்ஸ்லயும் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்போ 28வது மாநிலமாக யூபியும் முதல் 3 இடங்கள் படிச்சுக்கோங்க. அது தமிழ்நாடோட பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்பாங்க தமிழ்நாடு சம்பந்தமா. அப்ப கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா. ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், அதாவது ஏற்றுமதி முன்னேற்ற குறியீட்டு. ஓகே, அப்போ ஏற்றுமதி முன்னேற்ற குறியீடு எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ல அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து என்னென்ன ஏற்றுமதி செய்கிறாங்க? கார் ஏற்றுமதி செய்கிறாங்க, அரிசி ஏற்றுமதி செய்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ நிறைய ப்ராடக்ட் ஏற்றுமதி செய்கிறதுனால தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்? ஃபர்ஸ்ட் 2-3 மாநிலங்கள் எத்தனாவது பிளேஸ் அப்படி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு அப்படி இருக்காங்கன்னா, இதுலேயே எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் இருப்பாங்கன்னா குஜராத் தான் இருக்காங்க. முதல் மாநிலமாக குஜராத் இருக்கிறாங்க. 2வது மாநிலமாக அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா, அதாவது மும்பை, அதுதான். ஓகே, அப்போ குஜராத் மேப் படி ஈஸியா இருக்கும். குஜராத், அது கீழே யார் இருக்கிறா? மகாராஷ்டிரா, அதுக்கும் கீழே யார் இருக்கிறா? கர்நாடகா. பாருங்க, கர்நாடகா. தமிழ்நாடு 3வது பிளேஸ்ல 4வது பிளேஸ், தமிழ்நாடு 4வது பிளேஸ், 5வது பிளேஸ் ஹரியானா.
முதல்ல 5 இடம் படிச்சு வச்சுக்கோங்க போதும். ஒரு சிலத்துக்கு 3 இடம், ஒரு சிலத்துக்கு 5 இடம் பார்த்துக்கோங்க. அப்போ குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஹரியானா முதல் 5 இடத்தை பெற்றிருக்குது. எது ஏற்றுமதி, அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ். இது யார் தான் ரிலீஸ் பண்றா? நிதி ஆயோக் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளோட பிளேஸ், தமிழ்நாட்டோட பிளேஸ் 4. எப்படி தான் கொஸ்டின் கேட்கலாம்னா எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு எத்தனாவது இடம், இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அல்லது முதலிடம் என்ன, அது யாரு, எந்த மாநிலம் முதல் மாநிலம், அப்படி கொஸ்டின் கேட்கலாம். இதுவும் அல்லாம வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு 5 மாநிலங்கள் இல்லாட்டி 5 ஒரு 10 மாநிலம், ஒரு 5 மாநிலம் வச்சுக்கோங்க. 5 மாநிலங்களை 1 2 3 அப்படி சொல்லிட்டு கிளாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த 5 மாநிலங்களையும் நம்ம சீக்வன்ஸ் வைஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்ட் அப்படி சொல்லிட்டு சீக்வன்ஸா பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஹரியானா ஏற்றுமதி முன்னேற்ற குறியீடு. ஓகேங்களா? ரெண்டுமே இண்டெக்ஸ் தான் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு ஹெல்த் இண்டெக்ஸ்ல 2வது பிளேஸ், எக்ஸ்போர்ட்ல 4வது பிளேஸ் தமிழ்நாடு. அடுத்து போலாமா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ், அதாவது நல்லாட்சி குறியீடு அப்படி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் கவர்னன்ஸ் டே எப்போ பார்க்கணும்? இது பழைய இமேஜ், அதனால 2022 எழுதிக்கணும். ஓகேங்களா? எப்போனா எப்போவுமே ஒவ்வொரு வருடமும் நம்ம நல்லாட்சி தினமா எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா December 25 கிறிஸ்துமஸ் நாள் தான் என்ன தினமா கொண்டாடுறோம்? குட் கவர்னன்ஸ் டேவா கொண்டாடுறோம். ஏன் இந்த டே வந்து குட் கவர்னன்ஸ் டேவா கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த நாள் நம்மளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள் தான் என்னது இந்த குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸை நம்ம கொண்டாடுறோம். ஓகே, அப்போ இதன் நினைவாகவும் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு வருடமும் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ், நல்லாட்சி குறியீடு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் ரிலீஸ் பண்றோம். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் எப்படி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேராமீட்டர், இதுதான் அந்த பேராமீட்டர். அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் எப்படி இருக்குது, பப்ளிக் ஹெல்த் எப்படி இருக்குது, சுகாதாரம் எப்படி இருக்குது, ஜுடிஷியரி, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து தான் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல எல்லா மாநிலத்தையும் ஒரே கேட்டகரியில வைக்கவே இல்லை. ஓகேங்களா? எப்பவுமே அப்படி பண்ணக்கூடாது. ஒரு சில இண்டெக்ஸ் செட் ஆகும், ஒரு சில இண்டெக்ஸ் செட் ஆகாது. இந்த ஸ்டேட்டுக்கு எப்படி செய்யிருக்காங்கன்னா, எப்படிதான் பிடிச்சிருக்காங்கன்னா, குரூப் ஏ மாநிலத்தில் யார் முதலிடம் பார்க்க போறோம், அடுத்து குரூப் பி மாநிலத்தில் யார் முதலிடம் பார்க்க போறோம், அடுத்து யூனியன் டெரிட்டரியில யார் முதலிடம் பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய வகைகளா பிரிச்சிருக்காங்க. யூனியன் டெரிட்டரி தனியா, குரூப் ஏ குரூப் பி தனியா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தனியா வந்து என்ன சொல்றது மலைத்தொடர் மாநிலங்கள் சொல்லிட்டு தனியாகவும் இருக்குது. அப்ப இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏ மாநிலத்தில் யார் முதலிடம் அப்படி பார்த்தீங்கன்னா குஜராத் தான் குரூப் ஏ மாநிலத்தில் முதலிடம். குரூப் மீ மாநிலத்தில் யார் முதலிடம் அப்படின்னா மத்திய பிரதேஷ். குரூப் பி மாநிலத்தில் மத்திய பிரதேஷ். யூனியன் டெரிட்டரியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி என்ன பார்த்தீங்கன்னா டெல்லி. அந்த கவர்னன்ஸ்ல இதெல்லாம் முக்கியம் இல்லை, கவர்னன்ஸ் தான் முக்கியம். நம்ம வந்து 2019 நம்ம 2020 தமிழ்நாடு குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தது அந்த குரூப் ஏ ஸ்டேட்ல. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்மளுடைய பிளேஸ் வந்து கொஞ்சம் சரி இருக்குது. ஆனால் இப்போ குரூப் ஏ ஸ்டேட்ல குஜராத் ஃபர்ஸ்ட் பிளேஸ், குரூப் பி மத்திய பிரதேஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், யூனியன் டெரிட்டரியில யாரு டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்போ இந்த 3 கேட்டகரி பார்த்துக்கோங்க என்ன குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஹென்ரி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். ஒன்று பாஸ்போர்ட் சம்பந்தமாக அதோட பாதுகாப்பு சம்பந்தமாக வெளியிடப்படக்கூடிய ஒரு குறியீடு தான் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். இதுல இந்தியா எத்தனாவது இடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒன்று ஜப்பான், இன்னொன்று சிங்கப்பூர். 2 பிளேஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒன்று ஜப்பான், இன்னொன்று சிங்கப்பூர். நம்ம இந்தியா எத்தனாவது பிளேஸா இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 83வது பிளேஸா இருக்குது. 83 தான் என்னது இந்திய அரசு 83வது கண்ட்ரி என்ன செய்யறாங்க இந்த ஹென்ரி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல குறியீடு இருக்கிறாங்க. ஓகே, பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியா 83 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். நமக்கு தெரியும், நம்மளுடைய சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருப்போம் எக்கனாமிக் சப்ஜெக்ட்லேயே. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் எந்த கண்ட்ரி வந்து அறிமுகப்படுத்திட்டாங்கன்னா பூட்டான் கண்ட்ரி தான் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு நாட்டோடைய வந்து எக்கனாமியை மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த நாட்டில் மக்கள் எப்படி வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்காக வெளியிடப்படக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்தியா இதுல 136வது இடம். நம்ம எப்பவுமே வந்து சந்தோஷத்துக்கும் ஒரு சில விஷயத்துக்கும் நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டோம்ல. ஓகே, அப்ப இந்தியா வந்து என்னது 136வது இடத்துல இந்தியா இருக்குது. அப்ப இந்த ஹாப்பினஸ் அந்த வார்த்தை சம்பந்தம் வேற என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஸ்டேட் வந்து ஹாப்பினஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கரிக்குலம்ல ஆட் பண்ணிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா மத்திய பிரதேஷ். எப்பவுமே ஹாப்பினஸ் சம்பந்தமா மத்திய பிரதேஷ் எல்லா இனிஷியேட்டிவ் எடுக்கும். ஒரு காலத்துல 2018 என்ன பண்ணாங்கன்னா மத்திய பிரதேஷ் ஹாப்பினஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவைக்கு தனியா, அதாவது எல்லா மக்களும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்காக ஒரு அமைச்சரவை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரியில ஹாப்பினஸ்க்காக நிறைய முன்னேற்றம் வந்தாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க ஹாப்பினஸ் ஒரு சப்ஜெக்டாவே அவங்க கரிக்குலம்ல ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது பூட்டான் 1972. அந்த மன்னர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. அதுல இந்தியா 136வது இடம். இது கரண்ட் அஃபேர்ஸ் 2022 ரிப்போர்ட்.
இந்தியாவோட ரேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ். ஓகே, கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ். இந்த கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஊழல் மலிவு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிகளிலும் எவ்வளவு ஊழல் அதிகமா இருக்குது, எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து ஊழலை வந்து ஒழுங்கா கட்டுப்படுத்துறாங்க, அதே சம்பந்தமான குறியீடுகள் தான். எப்பவுமே எல்லா கண்ட்ரிகளும் ஊழல் இருக்கும், எல்லா ஸ்டேட்லையும் எல்லா கட்சி எந்த கட்சி ரூல் பண்ணாலும், ஏன் நீங்களும் நானும் சிஎம் ஆனாலும் பிஎம் ஆனாலும் ஊழல் வந்து நடக்க தான் போகுது. அப்போ ஊழலை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் அது எப்படி ஓரளவு கட்டுக்கோப்பா வச்சுக்கிறாங்க, அந்த அந்த அதுக்காக வந்து ஒரு குறியீடு ரிலீஸ் பண்றாங்க. இதுல இந்தியா எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு 85வது இடம், 85th பிளேஸ் தான் இந்தியா. நம்ம இந்தியாவோட இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. ஊழல் மலிவு குறியீடு கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் 85. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது சின்ன டாபிக்கா ஜியோகிராபிக் இண்டிகேஷன், ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த ஜிஐ டேக் கொடுக்குறாங்க தெரியுமா? அதாவது ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் அங்கங்க இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்களுக்கு, யூனிக்கான பொருட்களுக்கு, அந்த இடத்துல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பொருட்களுக்கு ஜிஐ டேக் வந்து கொடுப்பாங்க. ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பொருள் ரீசெண்டா என்ன பொருள் கொடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டில்? ஓகே, ரீசெண்ட் என்ன ரெண்டு விஷயத்துக்கு கொடுத்திருந்தாங்க. ஒன்னு வந்து ஒரு வெத்தலை, ஒரு பிளேஸோட, சரி 3 விஷயம். ஒரு பிளேஸோடைய வெத்தலை, இன்னொரு பிளேஸோடைய நாதசுரம், இன்னொரு பிளேஸோடைய மாலை கொடுத்திருந்தாங்க. ஓகே, இது என்னன்னா நரசிங்கப்பட்டி. ஓகேவா, நரசிங்கப்பட்டியோடைய நாதஸ்வரம் தான் இந்த வருடத்திற்கான ஜிஐ டேக் விட்டுருக்கு. நரசிங்கப்பட்டியோடைய நாதஸ்வரம் தான் இந்த வருடத்துடைய ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் வந்து தமிழ்நாடு லெவல்ல பெற்றிருக்குது. அடுத்து தமிழ்நாடு லெவல்ல வேற என்ன பெற்றிருக்குன்னா வெத்தலை. எந்த மாவட்டத்துடைய வெத்தலை அப்படின்னா மாவட்டத்தில் ஒரு பிளேஸ் கும்பகோண வெத்தலை. நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கும்பகோணம் வெத்தலை தான் தமிழ்நாட்டில் இந்த வருடத்துல ஜிஐ டேக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வித்தியாசமான அங்க அந்த பிளேஸ்க்கு அது யூனிக்கா இருக்குது. கும்பகோண வெத்தலை பெற்றிருக்கிறது. அடுத்து தோவாளை மாணிக்க மாலை அப்படி சொல்லுவாங்க. தோவாளை மாணிக்க மாலை அப்படிங்கிறாங்க. மாணிக்க மாலை என்ன தோவாளை மாணிக்க மாலை அப்படின்னு. தோவாளைனா நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு மாலைகள், இது டிசைனா அந்த மாணிக்கங்களால உருவாக்கப்பட்ட மாலைகள். அதனால இதுக்கும் வந்து இந்த ஜியோகிராபிக் இண்டிகேஷன் வந்து வழங்கிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதோட வீடியோ வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம மொத்தமா நிறைய குறியீடுகள் பார்த்துருக்கிறோம். அது இந்தியா எத்தனை பிளேஸ், நிறைய நம்பர் ஞாபகம் வைக்க வேண்டிய நிறைய விஷயம் ஞாபகம் வைக்க வேண்டியிருக்கும். வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பேக் வச்சு அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி அதை நோட்ஸ் எடுத்து ரிமெம்பர் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.